அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லு சோறு. வாங்க இப்போ நம்ம சேனலில் மிகவும் சுவையான மிளகாய் போட்ட வறுத்த கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த வறுத்த கோழி ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவி பதத்துலேயும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் 11 காஞ்ச மிளகாயை எடுத்து வச்சுருக்கேன். 8 அல்லது 9 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இப்படி கழுவி வச்சுக்கிறேங்க. ஒரு 11 பூண்டு பல்லை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். 2 தக்காளியை இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க. சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருக்க வேணாம், சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்தால் போதும். 1/2 கிலோ கறியை கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிளகாயை இது போல் தீயில வாட்டி எல்லா மிளகாயையும் எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், மிளகாய் ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த பக்குவத்தில் மிளகாயை சுட்டு வச்சுக்கிறேங்க. இதை நம்ம மிளகாயை பேஸ்ட் பண்ணி அரைச்சி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மிளகாயில் உள்ள விதைகளை எல்லாம் நீக்கிடலாம். இப்படி எல்லா மிளகாயோட விதைகளையும் நீக்கி சுடுதண்ணியை ஊற்றி 1/2 மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இதுக்கு பிறகு தான் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடணும். பாருங்கள், மிளகாய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேங்க. சட்டி நல்லா காயட்டும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகம் விடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை இப்படி வெட்டி, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி வெட்டி இதில் நம்ம பொரிச்சு அள்ள போகிறோம். அதனால் எண்ணெய் கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் கொட்டி லைட்டாக வதக்கிக்கிறேங்க. வெங்காயத்தை ரொம்ப பச்சையாகவும் எடுத்துடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கருக விட்டும் எடுத்துட வேண்டாம். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் பொரியட்டும். அடுப்பை சிறுதணலில் போட்டு வெங்காயத்தை பொரிச்சு எடுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவு வறுபட்டா போதும். இப்போ வாங்க, வெங்காயத்தை எல்லாம் எடுத்துடலாம். நாம் இந்த வெங்காயத்தை அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வறுத்த வெங்காயத்தை இப்படி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஊற வச்ச காஞ்ச மிளகாயவும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் சட்டியை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. சட்டி நல்லா காயட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 2.5 கரண்டி அளவு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தாராளமாக சேர்த்தா இந்த சிக்கனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்து தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிறங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம்ல ஒரு பெரிய வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கணும். இப்படி வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இப்படி நல்லா வதக்கிக்கிறங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கிளறிக்கிறங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கசக்கி விடுங்க. நல்லா கிளறுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். அதனால் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற கோழிக்கறியை இதோட சேர்த்துக்கலாம். கோழிக்கறியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். வீட்டில் ஒரே ஸ்டைலில் கோழி குழம்பு பண்ணி போர் அடிச்சு போச்சா,
இனிமேல் ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்த கோழி செஞ்சு பாருங்கள். இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோழியை நல்லா வதக்கிக்கிறங்க. பாருங்கள், கோழி நல்லா வதங்கிக்கிட்டு வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதையும் லைட்டாக கிளறி விட்டுருங்க. இப்போ இதை 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் கோழிக்கறியில் உள்ள தண்ணி சலசலன்னு விட்டுடுச்சு. இப்போ கிளறிக்கிறங்க. பாருங்கள், தண்ணியும் எண்ணெயுமா இருக்குது. இப்போ இதை நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதை 3ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிடுங்க. கறியில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறங்க. மசாலாவெலாம் கறியில் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறிடுங்க. இப்படி நல்லா கிளறுங்க. பாருங்கள், நம்ம ஏற்கனவே இதில் வெங்காயம் போட்டிருக்கோம். ஆனால் வெங்காயம் கொஞ்சம் கூட தெரியல. வெங்காயம் கடக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு வெங்காயம் கறியோடு மசிஞ்சிருச்சு. பாருங்கள், மசாலாவெல்லாம் கறியில் நல்லா சேர்ந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்படி சுக்கா மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா எல்லாம் கறிக்குள்ளே ஏறிடுச்சு. இதை நல்லா கிளறிக்கிறங்க. இப்போ இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கணும். இப்படி பூண்டை சேர்த்து இதை லைட்டாக கிளறிக்கிறங்க. இப்படி நம்ம பூண்டை நறுக்கி சேர்க்கறதுனால நம்ம சாப்பிடும்போது அந்த கோழியோட பூண்டு சுவையும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டைமில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மிளகாய் விழுது நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கிறங்க. இப்போ இந்த மிளகாய் விழுது சேர்த்து நல்லா கிளறிடுங்க. கறியோட எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி இப்படி போட்டவுடனே பாருங்கள், தக்காளி கடுக்கிறதே தெரியாது. நல்லா தக்காளியும் மசிஞ்சிரும். இப்போ நல்லா கிளறிக்கிறங்க. கிளறி இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டுக்கலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்ச அந்த வெங்காய விழுதை சேர்த்துக்கணும். வெங்காய விழுது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறங்க. அதிகம் சேர்க்க வேண்டாம், வெங்காயத்தோட ஸ்மெல் கூடிரும். இப்போ இதை போட்டு நல்லா கிளறுங்க. இந்த வறுத்த கோழியை சப்பாத்தி, ரொட்டி, இன்னும் நெய்ச்சோத்து கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே மிளகாய் ஊற வச்சோம்ல அதோட தண்ணி தான். அதை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு நம்ம இதில் தண்ணி சேர்த்து இந்த கறியை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். கறி நல்லா குக் ஆகிடணும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். வாவ், பாருங்கள், சூப்பராக இருக்குது. கறி இன்னும் கொஞ்சம் வேகணும், வேக பத்தலை. அதனால் இதில் நம்ம இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு நம்ம பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, எவ்வளோ சூப்பராக, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தயாராகிருச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள்.
திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து மகிழுங்கள்.